மருமகள் கொடுத்த வரதட்சணை கொடுமை புகாரால் பதவியை பறிகொடுத்த ஒடிசா முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் மொஹந்தி மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டனர். ஒடிசாவில் ஆளும் நவீன் பட்நாயக் அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் ரகுநாத் மொஹந்தி. இவரது மகன் ராஜாஸ்ரீ மொஹந்திக்கு கடந்த ஆண்டு ஜூனில் பர்சா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. திருமணம் ஆனதில் இருந்தே கணவன் ராஜா மொஹந்தியும் அவரது வீட்டாரும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் கொலை செய்ய முயன்றதாகவும் 3 வாரங்களுக்கு முன் ஒடிசா போலீசில் பர்சா புகார் அளித்தார். இதனால் ஆளும் பிஜு ஜனதாதள் அரசுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி ஏற்பட்டதை அடுத்து மார்ச் 15ஆம் தேதி ரகுநாத் மொஹந்தி தனது பதவியை ராஜினாமா செய்தார். மறுநாளே மகன் ராஜா மொஹந்தியை போலீசார் கைது செய்தனர். ரகுநாத் மொஹந்தி அவரது மனைவியை கைது செய்ய போலீசார் செல்வதற்குள் இருவரும் தலைமறைவாயினர். அவர்களை பிடிக்க போலீஸ் தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் கொல்கத்தாவில் ரகுநாத் மொஹந்தியும் அவர் மனைவியும் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் படையினர் விரைந்து சென்று சனிக்கிழமை காலையில் அவர்கள் இருவரையும் கைது செய்தனர். இருவரையும் தலைநகர் புவனேஸ்வருக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.